வணக்கம், நான் முத்துக்குமார். இது SS டிஜிட்டல் ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் சினிமாஸ். இவ்வளோ நாள் நாங்கள் வந்து திருநெல்வேலியை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் வி ஆர் பிளாங்க்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி. எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே வந்து திருநெல்வேலியில் தான் இருந்துச்சு. ஸோ சவுத் இந்தியா ஃபுல்லும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த எங்களை கஸ்டமர்ஸ் வந்து எங்களை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட் இருந்துச்சு. பிகாஸ் டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஹை. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னீங்கன்னா, இந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து ரீச் பண்ணுறதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ திண்டுக்கல் ஷிஃப்ட் ஆகிட்டோம். என்டையர் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கேப்க்கு தேவைப்பட்டுச்சு. அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய இருந்ததுனால அதுவும் கன்வே பண்ணியிருந்தனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை பற்றி எப்படி நாங்கள் பில்டு பண்ணியிருக்கிறோம், இந்த எப்படி நாங்கள் வந்து இதோட ஆடியோ சிஸ்டம்ஸ் என்ன, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, இது என்ன டைப் ஆஃப் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எங்களோட கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வரணும், எங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெமோ பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எனி டைம் நீங்கள் வரலாம். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யூ ஆர் ஆல் வெல்கம் அண்ட் ஆல் பீப்புள்ஸ் ஆர் வெல்கம். அண்டு வந்து எங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஹோம் தியேட்டர்ஸ், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், ஆடியோ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டான ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரூமோட சைஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17x10. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமை தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டராக மாற்றிருக்கிறோம். இந்த ரூமோட லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விண்டோஸ் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது. ஸ்க்ரீனோட சைட்லேயும் ஒரு விண்டோ இருக்குது. மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த ஒரு ரூமை வந்து அப்படியே வந்து நம்ம இன்டீரியர் பண்ணி சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாக நம்ம மாற்றிருக்கிறோம். இந்த பில்டிங் வந்து 4 வேக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அடிக்கடி வந்து வெஹிக்கிள் பாசிங்ஸ் இருக்கிறதுனால வந்து அடிக்கடி வந்து அந்த ஒரு ஹாரன் சவுண்ட்ஸோ ஒரு ரஷ்ஷிங்கான வெஹிக்கிள் சவுண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இதெல்லாமே நம்ம வந்து ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்ல சூப்பராக அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் சவுண்ட் ப்ரூஃபிங் சேர்த்து இந்த நம்ம வந்து டெமோ சென்டர்ல இங்க ரெடி பண்ணியிருக்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய நாய்ஸ் எதுவுமே உள்ளுக்கு வராது. அது மாதிரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து எவ்வளவு பேஸ் வச்சாலும் அந்த சவுண்ட்ஸ் வந்து வெளியிலயும் போகாது. இப்போ வால் அக்கோஸ்டிக்ஸை பத்தி பார்ப்போம். இந்த ரூம்ல இருக்கக்கூடிய வால் அக்கோஸ்டிக்ஸ்ல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, சவுண்டுங்கிறது ஒரு எனர்ஜி. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், திரும்பவும் நான் சொல்றேன். சவுண்டுங்கிறது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி ரீப்ரொடக்ட் பண்றதுதான் இந்த ஆம்பிளிஃபையர்ஸோட வேலை. ஸோ அந்த இருக்கக்கூடிய ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டத்துல நம்ம இவ்வளவு செலவு பண்ணி டீட்டெயில்ஸ் கொண்டு வரோம். பட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வர் போட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்படியே உங்களுக்கு அப்சர்வர் வந்து ஃபுல்லா வந்து டீட்டெயில் வந்து லாஸ் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்சர்வர் தேவை, எந்த அளவுக்கு டிஃப்யூசர் தேவை அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அக்கோஸ்டிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வகையில இந்த ரூம்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த ஏரியால வந்து நம்ம அப்சர்வர் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஏரியால டிஃப்யூசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து லைட்டா ஸ்கிராச் பண்ணி பார்த்தாலே இதோட சவுண்டுக்கும் எல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஏரியால பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்யூசரும் கொஞ்சம் வந்து அப்சர்வரும் அப்படியே கண்டினியூவா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஆடியோ வந்து எந்த விதமான லாஸ் இல்லாம டீட்டெயில்லாம் ஃப்ரீ ஃபிரிக்ஷன்லாம் உங்களுக்கு வெளியில வரும். இந்த கலர் தீம் ஒரு பிளாக்கும் ஒரு ப்ளூயிஷ் கலர்லயும் இந்த தீம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய வந்து நம்மளோட ஹோம் தியேட்டர்ஸ் வந்து எப்போதுமே ஒரு கோல்டன் கலர்லயே எப்போதுமே நீங்க பார்த்துருப்பீங்க. 3 to 4 ஸ்கிரீன்ஸ் நாங்க பில்ட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு தீம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இதுல வந்து ப்ளூ அண்ட் பிளாக் ஒரு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்மளும் ஒரு தீம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ப்ளூ அண்ட் பிளாக்ல இருந்து தீம் ரெடி பண்ணி
உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெக்லைனர்ஸ், சோஃபா, சீட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ அண்ட் பிளாக் தீம்ல நாங்க இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்க வந்து நம்ம ஹை பவர் சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சப்வூஃபரோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இங்க வந்து எந்த அளவுக்கு பவர் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ரூம் அக்கோஸ்டிக்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எங்கேயுமே பேஸ் ட்ராப்பர் இருக்காது. பட் ஆனா இந்த அப்சர்வரே உங்களுக்கு பேஸ் ட்ராப்பராகவும் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இதை நம்ம டிசைன் பண்ணி. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியன்ட் டைப்ஸ் இருக்கு. வுட்டன் ஃப்ளோரிங் இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு கார்பெட் ஃப்ளோரிங் இருக்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு நார்மல் ஃப்ளோரிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு கார்பெட் ஃப்ளோரிங் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு சிம்பிளான ஒரு நம்ம அஃபோர்டபுள் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு கார்பெட் ஃப்ளோரிங்லாம் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் நம்மளால ஈஸியா நம்ம பில்டு பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால இந்த கார்பெட்டுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லாமல், பட் அதே சமயத்தில் ஒரு ஐ கேச்சிங் கலர்ஸ்ல இருக்கிற மாதிரியும் நல்ல ஒரு டஸ்ட் ஆனாலும் நீங்கள் ப்ரூமிங் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஒரு 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 ஃபுட்டு வேஜஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து வேக்யூம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இந்த கார்பெட்டோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6M. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அக்கோஸ்டிக் மெட்டீரியலோட திக்னஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6M. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 12mm வந்து நம்ம வந்து ஃப்ளோரிங் பண்ணியிருக்கிறோம் வித் அக்கோஸ்டிக்ஸ். இதுவுமே வந்து ஒரு சவுண்டு வந்து அதாவது லோ பேஸ் அந்த இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலையுமே ஒரு பேஸ் ட்ராப்பர் மாதிரி இது யூஸ் பண்ணுறதுனால இதுவுமே கரெக்டான ஒரு அக்கோஸ்டிக்ஸ் மெட்டீரியலாகவும் இதில் யூஸ் ஆகும். ரைசர்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம், உட்டன் ரைசர் சிஸ்டம். இந்த உட்டன் ரைசர் சிஸ்டம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் வேரியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட பிக்சர் வந்து பின்னாடி உள்ள ரோல வந்து பார்க்கும்போது அவங்களோட ஹெட் வந்து ஃப்ரண்ட் ரோல் உள்ளவங்களோட ஹெட் மறைக்கும். ஸோ அதையும் கால்குலேட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ரைசர் வந்து பில்ட் பண்றதுக்குமே சம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. என்ன ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன டைப் ஆஃப் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம், அதனால பேக் ரோட என்ன ஹைட் வச்சீங்கன்னா இந்த ரோ வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகி அந்த ஸ்கிரீன் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபுல்லா பேக்ல உள்ளவங்க வாட்ச் பண்ற மாதிரி யூஸ் பண்றதுதான் ரைசர் சிஸ்டம். ஸோ அந்த வகையில இந்த ரூம்ல நம்ம வந்து உட்டன் ரைசர் 1 ஃபீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சீலிங் வந்து இங்க வந்து உட்டன் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நார்மலா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2x2 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து உட்டன் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். உட்டன்ல நம்ம அக்கோஸ்டிக்ஸ் பண்ணி அந்த சீலிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சீலிங்கோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா இதுலயுமே வந்து உங்களுக்கு டிஃப்யூசரும் இருக்கு, அப்சர்வரும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வரும் போடலை, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்யூசரும் போடலை. அது மாதிரி இன்கட் டிசைன்ஸ் மாதிரி பண்ணியிருப்போம். உள்ளுக்கு ஒரு கட்டு, அடுத்த போகிறோம் அடுத்த ஒரு கட்டு, அதுக்கு ஒரு அடுத்த ஒரு கட், லேயர் டைப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன கலர் மேலே வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட் இதெல்லாமே ஒரு லோ பட்ஜெட்லேயே தான் இதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு 2 ஃபீட் வந்து நாங்கள் வந்து முன்னாடி எடுத்து இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்க இருக்கிறது எல்லாமே ஆன்வால் ஸ்பீக்கர்ஸை இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா இதுல 2 சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்பர் 1, நம்பர் 2 2 சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 2 சப்வூஃபர்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னா போய் பேக் ஆகிடும். உங்களுக்கு தேவையான பேஸ் மட்டும் தான் வெளியில வரும். அதனால ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர்ஸ் வந்து அப்படியே இம்பேக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஹைலைட்டே வந்து எங்களோட ஏவிஆர் ரேக் தான். இந்த ஏவிஆர் ரேக் என்ன அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு மூவபிள் அண்ட் அட்டாச்சபிள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவி ரேக்கை வந்து நீங்கள் ஈஸியாக புல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக புல் பண்ணி இப்போ ஆன்லேயே தான் வச்சுருக்கிறேன், ஃபுல் வால்யூமில் இருக்குது பாருங்க. அப்படி நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ பின்னாடி போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். அக்சஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக யாருனாலும் ஒரு லேடிஸ்னாலும் சரி தான் ஈஸியாக அக்சஸ் பண்ணி லாக் பண்ணுற டைப்பில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் இது வந்து அக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. ஆன்லேயே நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணியிருக்கிற சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ப்ராசஸர் அண்ட் ப்ரொஜெக்டர் மட்டும்தான் வந்து பிராண்டட். இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸ்பீக்கர் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 8805A ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் வந்து ஒரு எல்சிஆர் ஆம்பிளிஃபையர், ஒரு 7 சேனல் ஆம்பிளிஃபையர், ஒரு சப்வூஃபர் சிஸ்டம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர்ஸ் எங்கேயுமே வெளியில தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ்லேயே நம்ம பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற இதுதான் அந்த ஸ்பீக்கர்ஸோட பிளேஸ். ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா கஸ்டமைஸ்டு நாங்களே ரெடி பண்ண கிராஸ் ஓவரை பயன்படுத்தி பிராண்டட் டைட்டன் ஆடியோ, எஸ்பி அக்கோஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஓஎம் டிரைவர்ஸ் வாங்கி இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு
கம்மியான பிரைஸ்ல சூப்பரா அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம். ஆனா கண்டிப்பா வந்து இதோட அவுட்புட் குவாலிட்டி வந்து டெஃபினட்டா பிராண்டோட போட்டி போடுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக்கர் செட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு MDFல ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி ஒரு 80 ஹெட்ஸ்ல இருந்து ஒரு 45 ஹெட்ஸ்ல இருந்து அவுட்புட் கொடுக்குற மாதிரி கிராஸ் ஓவர் ரெடி பண்ணி ஒரு 80 ஹெட்ஸ்ல THX எஃபெக்டோட கொடுக்குற மாதிரி தான் இதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இங்க நாங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்கிரீன் வந்து இதோட டயகனல் பார்த்துக்கிட்டீங்கன்னா 110 இன்ச்சு. இது வந்து ஒரு அக்கோஸ்டிக்லி ப்ரிப்பரேட்டட் ஸ்கிரீன் தான் இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்கிரீனோட டயகனல் வந்து 110 இன்ச்சு எலைட் பிராண்ட்ல யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ALR ஸ்கிரீனு. இதோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சினி கிரே, எலைட்ல சினி கிரே அப்படிங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீனுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். இதில் வந்து இந்த ப்ரிப்பரேட்டட் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அக்கோஸ்டிக் ஸ்க்ரீன்ங்கிறதுனால இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆடியோ வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த விதமான ஒரு லேக்கிங் இல்லாமல் அப்படியே ஆடியோ வந்து உங்களுக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வந்து நார்மலான மைக்ரோ ஓவன் ஸ்கின்ல ஒயிட் கலர் கிளாத் டைப்ல வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் ஏதாவது பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இதுலலாம் நீங்க சாதாரணமாக ஹேண்ட் யூஸ் பண்ணாலுமே ஒண்ணுமே செய்யாது, எந்த விதமான டேமேஜும் இருக்காது. அதே மாதிரி இதோட பேசல்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா சின்னதா இருக்கும். when கம்பேர் வித் தி ஃபிக்ஸட் ஃப்ரேம் ஸ்க்ரீன்ல நார்மல் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி இதோட ப்ரொஜெக்டரும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா ஒரு LED டிவி எப்படி இருக்குமோ LED டிவியோட கிளாரிட்டி வந்துடும். இது வந்து ஒரு 4K அல்ட்ரா HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீனு. இதுல 3Dயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இது வந்து எலைட் ஸ்க்ரீன்ஸ் போட்டிருப்போம். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணது சினி கிரே தான். இதோட பட்ஜெட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நார்மலாக இருக்கும்பொழுது ஒரு லிட்டில் ஒரு 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 நார்மலாக வாங்கிட்டு இருக்கிறத காட்டிலுமே ஒரு 70% நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியிருக்கும். பட் வந்து இது வந்து வேல்யூ ஃபார் மணியான ஒரு ஸ்க்ரீன். நீங்கள் எப்போதுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்கோஸ்டிக் ப்ரிப்பரேட்டட் ALR ஸ்க்ரீனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்போதுமே வீடியோவோட அவுட்புட் கிளாரிட்டி நல்லா இருக்கும். நார்மலாக இருக்கிற ஸ்க்ரீனை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பட் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டைப் ஆஃப் சினி கிரே ஸ்க்ரீன் தான் நல்லா இருக்கும். நம்மளோட பெஸ்ட் ஒரு பார்ட்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்சன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்டர் தான். ஒரு மினிமல் பட்ஜெட்ல ஒரு ஈஸியான ஒரு கம்பாக்டான ஒரு லென்ஸ் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், இதோட மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், இதோட அவுட்புட் டைனமிக் கலர் ரேஞ்சஸ், இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு பெஸ்டான ஒரு லேம்ப் ப்ரொஜெக்டர் அப்படின்னீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் தான். இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு எந்த ப்ரொஜெக்டர் வச்சாலும் இதில் ஃபிட்டாகவே ஆகாது. ஏன் அப்படின்னீங்கன்னா நான் வச்சிருக்கிறது வந்து பின்னாடி வந்து ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சரை நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ரொஜெக்டர் மட்டும்தான், இந்த எப்சன் பிராண்ட் மட்டும்தான் இது வந்து எந்த ஒரு ஸ்க்ரீனாக இருந்தாலும் அது ஃப்ளெக்சிபிலிட்டியாக சுருங்கி எடுத்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ள அந்த பிக்சரை கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர். அதே மாதிரி இந்த ப்ரைஸும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ். இதோட பிரைட்னஸ்ஸு, அல்ட்ரா டைனமிக் பிரைட்னஸ்ஸு, அது மாதிரி இதோட ஃபியூச்சர்ஸு, 3D ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இதோட பிக்சர் கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்னீங்கன்னா இருக்கும். ஏன் வந்து இந்த ப்ரொஜெக்டரை வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிடில் பட்ஜெட் தான். அதாவது ஒரு லோயர் பட்ஜெட்டில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஒரு வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அளவுக்கு தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு லேசர் ப்ரொஜெக்டர்னா இதை காட்டில 2.5 மடங்கு ஜாஸ்தி, 2.5 மடங்கு ஜாஸ்தி வரும். ஸோ அதே கிளாரிட்டியில் இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி இங்கே நம்ம டெமோ காட்டுறோம். இதுதான் ப்ரொஜெக்டர், இதுதான் ஸ்க்ரீனு, இதுதான் அக்கோஸ்டிக்ஸு. இதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லாமல் நம்ம இதில் ரெடி பண்ணுறோம்.
About right now, the uninitiated have a tendency to soil themselves. இந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு ஹை அண்ட் ஆடியோ சிஸ்டம்ஸ் வச்சு ஒரு கஸ்டமைஸ்டில் ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி டால்பி அட்மாஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி ஒரு சினிகிரே ஏஎல்ஆர் ஸ்க்ரீனு இது எல்லாமே ரொம்ப மியூசிக் லவ்வராக இருந்து நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் பில்டு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இது ஒரு தீம், சூப்பரான ஒரு தீம். ஒரு சின்ன ரூமுக்குள்ள நம்மளுக்கு தகுந்த ஒரு பட்ஜெட்டில், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 15 lakhs, அதாவது ஒரு 10 to 15 lakhsக்குள்ள சூப்பராக இந்த அவ்வளோ எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணியே நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த ஹோம் தியேட்டர் நம்ம பில்டு பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஹோம் தியேட்டரோட மெயின் தீம். இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்க. ஒரு ஹோம் தியேட்டர் நீங்க பில்டு பண்ண போறீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.